கத்திரிக்காய் செடியை பொதுவாக தோட்டத்தில் நிறைய பேர் வளர்த்து பார்த்துருப்பாங்க. அது இல்லாமல் நிறைய பேர் மார்க்கெட்டில் கத்திரிக்காய் வாங்கி பார்த்துருப்பீங்க. நிறைய வீட்டில் இப்போல்லாம் மாடி தோட்டத்தில் கத்திரிக்காய் செடி வளர்த்து பார்த்துருப்பீங்க. ஆனால் இங்கே எப்படின்னா 87 நாள் போராட்டத்தை தான் இந்த வெறும் 37 செகண்ட்ல இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது. கத்திரிக்காய் செடி வளர்ந்து பூ பூத்து காய் காய்க்கிறத உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு விதையை எப்படி போடணும், விதை எப்படி வளருது, எப்படி முளைக்குது, அது எத்தனை நாளில் காய் காய்க்குது, எத்தனை நாளில் பூ பூக்குது, செடிக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருது, அது உடம்பு சரியில்லாமல் எத்தனை நாள் போகுது, எத்தனை நாள் அதை தண்ணி தொளிச்சு பார்க்கணும், இலை வளர்ந்தோன்னா இலை ஏன் சுருங்குது, இலை ஏன் காயுது, இலையில ஏன் மஞ்சள் உழுது, இலையில ஏன் கோடு உழுது, இலையில ஏன் இந்த பேன் வருது, இந்த வெள்ளை கலர் பூச்சி வருது, ஏன் மஞ்சள் பூச்சி வருது, புழு வருது, இயற்கையான முறையில் இந்த பூச்சிகளை எப்படி விரட்டுறது, எப்படி கட்டுப்படுத்துறதுன்றத மறந்துடாம சொல்லி கொடுங்க. கத்திரிக்காயில முதல்ல எத்தனை வெரைட்டி இருக்கு, அது என்னென்ன வகையில இருக்கு, எந்தெந்த ஊர் கத்திரிக்காய் எல்லாமே சொல்லி கொடுங்க. நம்மளோட நாட்டு பாரம்பரிய விதைகள் எல்லாம் எங்க கிடைக்கும்ன்றத சொல்லி கொடுங்க. காசு கொடுத்தோன்னு வரக்கூடியது கத்திரிக்காய் இல்லைங்க, அது ஒன்றும் ஜெராக்ஸ் மிஷின் கிடையாது. 10-15 பிறக்கி போடுறதுக்கு ஒரு தாய் தன் குழந்தை எப்படி பெத்தெடுக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம், அது மாதிரி தான் ஒவ்வொரு செடியுமே பல வழியில தாண்டி தான் இவ்வளவு கத்திரிக்காய் நமக்கு ஈல்டா கொடுத்துட்டு இருக்குது. நான் கூட அப்படிதாங்க பல போராட்டங்கள் பிறந்தா உங்ககிட்ட இருந்து லைக் வாங்க முடியுது. லைக் பண்ணுங்க. அனுஷ்கா கிரியா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.